வணக்கம். ட்ரிபிள் ஏ அகாடமியிலிருந்து ஜோதிட வாசஸ்பதி வரதராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஜோதிடம் கூறும் பிரம்மஹத்தி தோஷம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போதான் பதிவுகள் வரிசையாக வரும், பார்த்து பயனிடலாம். வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். ஜோதிடம் கூறும் பிரம்மஹத்தி தோஷம். ஜாதகத்தில் பிரம்மஹத்தி தோஷம் என்பது முன்வினை பாவங்கள், குறிப்பாக கொலை, குருத்ரோகம், பசுவதை போன்ற கொடுமையான செயல்களால் ஏற்படுகிறது என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. இது கடுமையான தோஷம் எனவும் கருதப்படுகிறது. இது குடும்பத்தில் ஒற்றுமையின்மை, தீராத கடன் பிரச்சனை, வேலை வாய்ப்பின்மை மற்றும் அலைச்சலை உருவாக்கக்கூடியது. ஜாதகத்தில் குரு மற்றும் சனி சேர்க்கை அல்லது குரு மாந்தி சேர்க்கை இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நமக்கு காட்டுகிறது எனவும் நம்பப்படுகிறது. பிரம்மஹத்தி தோஷத்திற்கான காரணங்கள் என்று பார்த்தால் முன்வினை பாவங்கள், அதாவது பிராமணர்கள், குருமார்கள் ஞானிகளை கொல்வது, பசுவை கொல்வது, கருக்கலைப்பு செய்தல் அல்லது கருக்கலைப்பு செய்ய தூண்டுதல், பெரியவர்களை தாய் தந்தையரை வதைப்பது, ஆலய நிலங்களை அபகரிப்பது, இவையெல்லாம் பிரம்மஹத்தி தோஷத்திற்கான காரணங்கள். பிரம்மஹத்தி தோஷத்திற்கான அறிகுறிகள் என்று பார்த்தால் வேலையில்லாமை, தொழில் இழப்பு, கடுமையான உழைப்பு உரிய பலன் கிடைக்காத நிலை, மனநலம் மற்றும் கனவு தொல்லைகள், அதாவது தூக்கத்தில் பயம், அமானுஷ்ய சக்திகளின் பயம், குடும்ப சிக்கல்கள், வாரிசு இல்லாமை, திருமண தடை, அடிக்கடி நோய்வாய்ப்படுதல். ஜோதிடத்தில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 5 அல்லது 9ஆம் இடங்கள் மாந்தி அல்லது சனி குரு இணைவு இருந்தால் பிரம்மஹத்தி தோஷம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பரிகாரங்கள் என்று பார்த்தால் சிவபெருமானை மனமுருகி பிரார்த்தித்தல், சனிக்கிழமை பைரவருக்கு வடைமாலை சாற்றி வழிபடுதல், ஏழைகளுக்கு உணவளித்தல், பசுக்களுக்கு அகத்திக்கீரை அளித்தல். இந்த பரிகாரங்களை செய்து வந்தால் பிரம்மஹத்தி தோஷத்தின் தாக்கம் குறைந்து வாழ்வியலில் எல்லா வளமும் கிடைக்கும். ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள், வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.